Taste the Daily. கிராம சாலையை சீரமைக்க வலியுறுத்தி சாலையில் வாழைக்கன்று நடும் நூதன போராட்டம் நடைபெற்றது. வடக்குத்தோப்பு புளியக்குடி கிராமத்தில் உள்ள சாலை கடந்த சில ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் கடும் அவதியடைந்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே இந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி கிராம மக்களுடன் திறனற்ற திமுக அரசை கண்டித்து அவர்களது கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலையில் வாழைக்கன்று நடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் வீசிய சூறை காற்றால் தொலைத்தொடர்பு கோபுரம் பெயர்ந்து அருகில் உள்ள பள்ளிவாசல் மேற்கூரை மீது விழுந்தது. சிங்கம்புணரி பேருந்து நிலையம் எதிரே உள்ள பாழடைந்த கட்டிடத்தின் மேல் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் சுமார் 60 அடி உயரமுள்ள தொலைத்தொடர்பு கோபுரம் நிறுவப்பட்டது. இந்நிலையில் இன்று வீசிய சூறை காற்றால் தொலைத்தொடர்பு கோபுரம் பெயர்ந்து அருகில் உள்ள பள்ளிவாசல் மேற்கூரையில் விழுந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் கட்டிடத்தின் உறுதித்தன்மையை அறியாமல் எப்படி அனுமதி அளித்தார்கள் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் செம்பூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பவுஞ்சூர் அருகே கல்குளம் முதல் செம்பூர் இடையே புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த தார் சாலை வெறும் கையாலேயே பெயர்த்து எடுக்க முடிகின்ற அளவிற்கு தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. விடியா திமுக அரசின் அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதால் தரமற்ற சாலைகளை அமைத்து பொதுமக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சமத்துவ மயானத்தை மதங்கள் சார்ந்து பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளத்துக்காடு பகுதியில் உள்ள இந்து சமத்துவ மயானத்தில் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இறந்த உறவினர்களை அடக்கம் செய்கின்றனர். இந்நிலையில் கிறிஸ்தவர்கள் தங்கள் உறவினர்களை புதைத்த இடத்தில் சிலுவைகளை பதித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து ஆட்சியர் உத்தரவின்படி நில அளவையர்கள் மயானத்தை அளவிட்டனர். அப்போது மயானத்தை அளவிடக்கூடாது என குளத்துக்காடு பகுதி மக்கள் மயானம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர்.